இந்தியாவில் 60களில் சமையல் எரிவாயு உருளை பொது பயன்பாட்டுக்கு வருது. 90களுக்கு அப்புறம் பரவலாக பெரும்பான்மையான வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருளா மாறுது. இந்த எரிவாயு உருளை விபத்துகள்ல வருடந்தோறும் 118 மக்கள் மரணிப்பதாக ஒரு தகவல் இருக்கு. இந்த விபத்துகள் நடக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, கேஸ் லீக்கேஜ் ஆகுறதுதான். கேஸ் பெரும்பாலும் சிலிண்டரோட ஹெட், அதோட ரெகுலேட்டர், அதோட ஹோஸ், இந்த பகுதிகளில் தான் அதிகமா லீக் ஆகுது. எல்பிஜின்னு சொல்லக்கூடிய சமையல் எரிவாயுவுக்கு ஸ்மெல் கிடையாது. ஆனா அதுல எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு பொருள் சேர்க்கறதுனால நமக்கு ஒரு ஸ்மெல் கிடைச்சிடும். ஒரு கேஸ் லீக் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்மெல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சின்ன கண்ணெரிச்சல் இருக்கும். இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்போ ஒருவேளை நமக்கு இந்த கேஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனடியா செய்ய வேண்டியது, கேஸ் சிலிண்டரோட ரெகுலேட்டரை உடனடியா ஆஃப் பண்ணணும். வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகளை உடனடியா திறக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மின்சாரம் சார்ந்த பொருட்களை சுவிட்ச் ஆன் பண்றதோ சுவிட்ச் ஆஃப் பண்றதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அது உடனடியா இக்னிஷன்ல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமுன் காப்பது தான் எப்பவுமே சிறந்தது. கேஸ் சிலிண்டர்ஸ் பிக்ஸ் பண்ணும்போது சரியான முறையில பிக்ஸ் பண்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடுகளில் நம்ம வெளியே சிலிண்டர் வைத்து வீட்டுக்குள்ள ஹோஸ் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ளேயே சிலிண்டர் வைக்கக்கூடிய முறையை பின்பற்றுவாங்கன்னா சிலிண்டருக்குள்ள இருந்து நம்ம ஸ்டவ்வுக்கு போகக்கூடிய ஹோஸ் சரியான முறையில பொருத்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இடையிடையில் நம்ம இதுக்கு லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஜாயிண்டுகள் சோப் தண்ணி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஹோசஸையும் அந்த ஹோசஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரிங்கையும் நம்ம மாத்தணும். ஹோசஸ் மாத்தும் போது எப்பவுமே இந்த ISI முத்திரை பெற்ற நல்ல தரமான ஹோசஸை மாத்துறது ரொம்ப நல்லது. சிலிண்டரை ஸ்டோர் பண்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சிலிண்டர் எப்பவுமே அதிக வெப்பம் படும்படியான இடத்துல ஸ்டோர் பண்ணக்கூடாது. அது வெளியே ஸ்டோர் பண்றதா இருந்தா அதுக்கு சரியான ஷேடு இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிலிண்டரை மாத்தும் போது தரையில உருட்டுவதோ அதுக்கு எங்கேயாவது அடிபடுறது மாதிரியானோ எந்த விதத்திலையும் அதை செய்யக்கூடாது. அதுபோல கேஸ் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதனால சரிச்சு போட்டு கேஸ் பயன்படுத்தி கிடைச்சிரும், கொஞ்சம் கேஸ் பாக்கி இருக்கு, அந்த மாதிரி பயன்படுத்துற முறை விபத்துக்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருந்தும் சிலிண்டர் தீ விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால முடிஞ்சுன்னா சிலிண்டரோட ஹெட்ல இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு தீ அணைக்க முடிஞ்ச அணைக்கலாம். இல்லைன்னா உடனடியா அந்த கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போய் தீயணைப்பு துறைக்கு அழைக்கிறது சரியான ஒரு முடிவா இருக்கும். வீட்டில் பயன்படுத்திய பொருட்களை ரொம்ப பாதுகாப்பா பயன்படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பும் கடமையும். பாதுகாப்பா இருப்போம். பி சேஃப் மக்களே.